ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செய்யற மெத்தடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். டக்குன்னு நமக்கு சிக்கன் செய்யணும் அப்படின்னா இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன். வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா நிறம் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்ல டார்க் ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்ப நான் வதங்கி வந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பீஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முழு லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா இப்ப கலந்துட்டேன் பாருங்க. சிக்கனை நல்லா கலந்துட்டு 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா சிக்கன் ரொம்பவே டேஸ்டாவும் ஜூசியாவும் இருக்கும். இப்ப இந்த டைமிங்லயே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு மறந்துட்டனால நம்ம கிரேவி செய்யும் போது சேர்த்திருக்கேன். இப்ப நான் அரை மணி நேரம் சிக்கனை ஊற வச்சிருந்தேங்க. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்ப நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கி வச்சிருக்கிற அதே ஆயில்ல இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நீங்க மேரினேட் பண்ணும் போதே சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம செமி கிரேவியா தான் செய்ய போறோம். அதனால தண்ணி கம்மியா யூஸ் பண்ணா போதும். சிக்கன் வேகறதுக்கு மட்டும் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. சிக்கன் மேரினேட் பண்ண அந்த பாத்திரத்தை அலசி தான் நான் ஊத்திருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, நான் ஒரு 15 நிமிஷம் போலவே மூடி வச்சிருந்தேன். இடையில ஒரு 3 வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுருந்தேங்க. நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அப்புறம் ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம கிரேவி தயாராயிடுச்சு. இப்ப கடைசியா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னுமே ட்ரையா சுக்கா மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. நான் தக்காளி குஸ்கா செஞ்சு இந்த சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். அவ்வளவு அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. பாருங்க, சிக்கன் எல்லாமே ரொம்ப சாஃப்டா வந்திருந்தது. டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நம்ம தயிர் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் செய்யறனால ரொம்பவே சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.